அந்த நாள் எனக்கு இன்னும் மறக்கவே முடியல. நடுராத்திரி, ரோடு ரொம்ப எம்டியா இருந்துச்சு, யாரும் இல்லை. ஆனா அது சாதாரண அமைதி இல்லை. இங்க இருக்கக்கூடாதுன்னு மனசு மெல்ல சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் கேட்கல. ஸ்ட்ரீட் லைட் மெல்ல ஃப்ளிக்கர் ஆகுது. ஆன் ஆஃப் ஆன். அந்த வெளிச்சம் கூட பயந்த மாதிரி நடந்துச்சு. நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போதான் ரோட்ல ஒரு மொபைல் கீழே விழுந்திருந்ததை பார்த்தேன். ஸ்க்ரீன் லைட் ஆன் ஆயிருந்துச்சு. டைம் 12 AM. அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த நேரம் வந்தா நல்ல விஷயம் நடந்ததே இல்லைன்னு பழைய பசங்க பேசியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன்னு நினைச்சேன். இப்போ புரியுது, அது வார்னிங்னு. சடனா ஒரு சத்தம், ரொம்ப பக்கத்துல, மெட்டல் உரசுற மாதிரி. ஹெட்லைட் வெளிச்சம் கண்ணு அடிச்சிருச்சு. நான் திரும்ப பார்க்கும் முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்க்ரீம், ஒரு ஹெவி சவுண்ட், அப்புறம் கம்ப்ளீட் அமைதி. ஆக்சிடென்ட்னு சொல்லலாம், ஆனா அது ரொம்ப ஃபாஸ்டா நடந்துச்சு, பிளான் பண்ணின மாதிரி. ரோட்ல எல்லாம் நிக்கிடுச்சு, காற்று நிக்கிடுச்சு, வெளிச்சமும் நிக்கிடுச்சு. மொபைல் இன்னும் அங்கதான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் கிராக் ஆகிடுச்சு. ஆனா டைம் இன்னும் 12 AM தான் காமிச்சுது. அதை பார்த்தப்போதான் எனக்கு பயம் வந்துச்சு. டைம் நிக்கல. இந்த இடம்தான் டைமை விடாம பிடிச்சு வச்சிருக்கு. ஆக்சிடென்ட் நடந்த பின்னாடியும் அங்க ஏதோ இருந்துச்சு. நான் அங்க இருக்கேன்னு அது அறிஞ்சிருந்துச்சு. மெல்ல ஒரு காலடி சத்தம் பின்னாடி இருந்து, ரொம்ப பக்கத்துல. நான் திரும்ப பார்த்தேன், யாரும் இல்லை. ஆனா காலடி சத்தம் நிக்கல. உடம்பு ஃபுல்லா குளிர்ந்துடுச்சு. மூச்சு சரியா வரல. இது பயம் இல்லை, இது ஏதோ இங்க இருக்குன்னு தெரிகிற உணர்வு. அந்த நேரம்தான் புரிஞ்சிடுச்சு, இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. இந்த இடமும் இந்த நேரமும் ஒரு உயிரை எடுக்க டிசைட் பண்ணிடுச்சு. அது முடியல, அதுக்கு இன்னும் வேணும். நான் அங்க நிக்க முடியல. நடந்தேன், ஓடினேன். ஆனா போகும்போதும் அந்த உணர்வு என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்துச்சு. இன்னமும் இந்த இடத்துல அந்த நேரம் வந்தா அதே விஷயம் ரிப்பீட் ஆகும். இதை நான் இப்போ சொல்றேன், ஏன்னா நான் பார்த்தேன், நான் தப்பிச்சேன். நீ இப்போ இதை கேட்டுட்டு இருந்தா ஒரு நிமிஷம் உன் சுத்தம் பாரு. அமைதி ரொம்ப அதிகமாக இருந்தா, அதுல ஒரு பயம் இருந்தா, 12 மணி அடிச்ச உடனே இங்க இருக்க வேண்டாம். ஏன்னா இது முடிஞ்சதில்லை.